எங்க என் தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான், வர ஞாயிற்றுக்கிழமை அவங்க பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறாங்களா, கோயிலில் வச்சிருக்கான் ஃபங்க்ஷனு, போயிட்டு வந்துடலாம். ஏண்டி உன் தம்பி ஒன்றை கூப்பிட்டா நீ போயிட்டு வா, என்னைய அவன் கூப்பிட்டான் நான் வரதுக்கு? எங்க எனக்கு சொன்னா என்ன, உங்களுக்கு சொன்னா என்ன, எல்லாம் நம்ம வீடு தானேங்க. ஏண்டி இதே மாதிரி நான் சொன்னா நீ ஒத்துக்குவியா? சரி கோச்சுக்காதீங்க, அவன் ஏதோ வேலையில் இருக்குன்னு சொன்னான். அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க, அவன் பண்ணுவான். சரி போ, அவன் பண்ணட்டும், அப்புறம் பேசிக்கலாம். டேய் தம்பி, ஒன்றும் இல்லடா, நீ மாமாக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டாரு, ஒரு கால் பண்ணி மாமாக்கிட்ட சொல்லிக்கிட்டா. சரிக்கா சொல்லிடுறேன். சொல்கிறேன் மச்சான். ஒன்றும் இல்லை மாமா, பசங்களுக்கு மொட்டை அடிக்கலான்னு இருக்கேன். சரி அதுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன். சரி வீட்டுக்கு வந்து சொல்லலாம் தான் மாமா இருக்கேன். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதுக்கு தான் மாமா ஃபோன் பண்ணேன். என் முன்னாடி மாட்டினா அவ்வளோதான், வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுவேன்டா, கம்முன்று. இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்டா, அதுக்கெல்லாம் நீ கூப்பிடுங்கிற அவசியமே இல்லை, சரியா? சரி மாமா, அக்காட்டையும் சொல்லிடுங்க. இன்னும் அக்காட்ட நான் சொல்லலை, அக்காட்டையும் சொல்லிடுங்க. நான் வரேன் மாமா, ஒரு 2 நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வரேன். நான் முன்னாடி நின்று நடத்துகிறேன் ஃபங்க்ஷனை. இந்த மாதிரிலாம் ஃபார்மாலிட்டிலாம் பண்ணாத என்கிட்ட. நீ நானெல்லாம் ஒரே குடும்பம். உங்கள் அக்காவை கட்டினதுலேருந்து நீயும் என் பையன் மாதிரி தான். பையன் விசேஷம் யாராவது அப்பனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா?